ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி, அது இன்ட்ரோடக்ஷன்லேருந்து போகலாம். இதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியை பற்றி ஃபுல் அப்டேட்ஸ் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணிவிடுவேன். மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டாபிக் உள்ளே போகலாம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? இப்போ நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஹேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சைபர் செக்யூரிட்டின்றது ஹேக்கிங் ப்ராசஸ் கிடையாது. ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து ஹேக் ஆகாமல் இருக்கிறது தான் அது ஒரு டூல் தான் சைபர் செக்யூரிட்டி. இப்போ எக்ஸாம்பிள், இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணி நம்மளோட டேட்டாஸ், பர்சனல் மெசேஜஸ், ஃபோட்டோஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே திருடிடுவாங்க. ஸோ இது எல்லாமே திருடாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நமக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது தேவை. இது சைபர் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனதர் பர்சனுக்கு போயிடும். அது ஒரு செக்யூரே இல்லாமல் அன்செக்யூர்டாக இருக்கும். ஸோ இப்படி ஆச்சுன்னா கம்பெனிஸ்க்கு பெரிய லாஸ் ஆகும், நமக்குமே பெரிய பெரிய லாஸஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு டூல் யூஸ் ஆகுது. வை வி நீட் சைபர் செக்யூரிட்டி? நமக்கு ஏன் சைபர் செக்யூரிட்டி தேவை அப்படின்னா, நம்மளோட ஆன்லைன் பேங்கிங், சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங், க்ளவுட் ஸ்டோரேஜ் இது எல்லாமே செக்யூர் பண்ண தான் நம்மளுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது தேவை. ஏன் அப்படின்னா, நம்மளோட தனிமைப்பட்ட தகவல்களை சேஃபாக வச்சுக்க தான். தனிமைப்பட்ட தகவல் அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்ட்ஸ், ஆதார், பேன், மொபைல் நம்பர்ஸ் இது எல்லாமே ஒரு தவறான பர்சன்கிட்ட போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகும் இல்லையா? இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இப்போ ஆன்லைன்லேயே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஆன்லைனில் வந்து நிறைய கேஷ் வந்து பே பண்ணி ஏமாந்து போகிறாங்க. அண்ட் தென் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓடிபி சென்ட் பண்ணிவிட்டு இந்த ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னும் போது நம்ம சொன்னோன்னா நம்மளோட ஃபோனை ஹேக் பண்ணிவிடுவாங்க. நிறைய மெயில்ஸ் வரும், பேங்க்லேருந்து வரும். அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபோன் லாக் ஆகிடுச்சு, வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கோம். நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனை ஃபுல்லாக ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ கம்பெனி அண்ட் ஆஃபீஸ் டேட்டாவை பாதுகாக்கணும். கஸ்டமர் டீட்டெயில்ஸு, கஸ்டமரோடைய டீட்டெயில்ஸ், ஒரு கம்பெனி சீக்ரெட்ஸ்னு இருக்கும் இல்லையா? ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் யாருக்கும் தெரியாமல் அந்த ஆஃபீஸோட ஹெட்டோ ஹெச்ஆர்க்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது அவங்களையும் தாண்டி ஹேக்கர்ஸ் கையில் போச்சு அப்படின்னா கம்பெனிக்கு பெரிய லாஸ். இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்டர்நெட்டே சேஃபாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு, ஆன்லைன் பேங்கிங், ஷாப்பிங், யூபிஐ, இன்டர்நெட் ஒர்க்கிங் செக்யூராக இணையத்தை பயன்படுத்த சைபர் செக்யூரிட்டி கட்டாயம் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு, வாட் சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ட்? சைபர் செக்யூரிட்டி எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும்? பர்சனல் டேட்டா, பாஸ்வேர்ட்ஸ், ஃபோட்டோஸ், மெசேஜஸ், ஃபினான்ஷியல் டேட்டா, ஏடிஎம், யூபிஐ, கிரெடிட் கார்ட்ஸ், கம்பெனி, கவர்மெண்ட் டேட்டா, நெட்வொர்க் அண்ட் சர்வர்ஸ் இது எல்லாமே அது ப்ரொடெக்ட். நெக்ஸ்ட்டு, காமன் சைபர் த்ரெட்ஸ். காமன் சைபர் த்ரெட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போமா? காமன் சைபர் த்ரெட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் மேல்வேர், ஃபிஷிங், ஹேக்கிங், பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ். ஃபஸ்ட்டு மேல்வேர் அப்படின்றது இதில் நான் எல்லாத்துமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதோட லென்த்தி வீடியோஸ் இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேல்வேர் அப்படின்றது ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர் தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக மேல்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மொபைல் இல்லை லேப்டாப், நெட்வொர்க் இது எல்லாத்துக்குமே அது வந்து தீங்கு விளைவிக்கும். மேல்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பர்சனல் டேட்டாவை திருடும், கம்ப்யூட்டர்ஸை ஸ்லோவாக்கிடும், பெர்மிஷனே இல்லாமல் நம்மளோட பாஸ்வேர்டு, மணி இது எல்லாத்தையுமே திருடிடும். சம்டைம்ஸ் அது என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டரை ஒர்க்கே ஆகாத மாதிரி லாக் பண்ணிடும். ஃபிஷிங்கிறது ஒரு வகையான அட்டாக் தான். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்பிக்கை தர மாதிரி நடித்து நம்மக்கிட்டேருந்து பாஸ்வேர்ட்ஸ், ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அவங்க ரகசியமாக நம்மக்கிட்டேருந்து வாங்குவாங்க. எப்படி இது நடக்கும் அப்படின்னா, ஃபேக் மெயில் மூலயமா, ஃபேக் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபேக் வெப்சைட்ஸ் இதெல்லாம் அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை நம்மக்கிட்டேருந்தே அவங்க வாங்கிடுவாங்க. அது எப்படி அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பிளாக்காக இருக்குது,
இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் வரும். நம்மளும் அதை நம்பி கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை ஈஸியாக அவங்க ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஃபிஷிங்லேயும். இதுலேயும் நான் தனி வீடியோவாக போடுறேன், அதில் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு டாபிக் ஹேக்கிங் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ். அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறது. எப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சேட்டுக்கு மட்டும் நம்ம லாக் போட்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளை தவிர வேறு யாருமே நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அந்த பாஸ்வேர்டை உங்களுக்கே தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணி அந்த மெசேஜஸை பார்க்குறது தான் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ். உங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மீனிங் தான் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ். நெக்ஸ்ட் டாபிக் பேசிக் சைபர் செக்யூரிட்டி மெத்தட்ஸ். இது என்னென்ன மெத்தட்ஸ்னால் எப்படி ஹேக் ஆகாமல் தடுக்கிறதுன்றதோட மெத்தட்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் போட்டிருக்கணும். 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், அதாவது OTP இது யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருக்கணும். ஆன்டி வைரஸ் அண்ட் ஃபயர்வால் அப்படின்றது உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் அதை அலோவ் பண்ணணும். தேவையில்லாமல் கண்டென்ட்டோ இல்லை மெசேஜ் எதுனா வந்துச்சுன்னா அதை அதுவாகவே டெலீட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு செக்யூர் நெட்வொர்க்ஸ், HTTPS, VPN. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். நாங்கள் இப்போ பேங்க்லேருந்து மெசேஜ் வருவது போல் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி அவங்களாவே ஒரு பேங்க் நேமை உருவாக்கி நம்மளுக்கு சென்ட் பண்ணி அதை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். இதை இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அது கொடுக்கக்கூடாது. பாஸ்வேர்ட்ஸையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸையும் நம்மளோட பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா மணியும் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டிஸ். டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டிஸில் என்னென்ன இருக்குன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, க்ளவுட் செக்யூரிட்டி, ஆப்ரேஷன் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ன பண்ணோம்னா நெட்வொர்க் அட்டாக்ஸ்லேருந்து பாதுகாக்கும். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி என்ன பண்ணணும்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ஸ்லேருந்து பாதுகாக்கும். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணும். க்ளவுட் செக்யூரிட்டி க்ளவுட் டேட்டா அண்ட் சர்வீசஸை பாதுகாக்கும். ஆப்ரேட்டிங் செக்யூரிட்டினா ரூல்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸை பாதுகாக்கும். இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சைபர் செக்யூரிட்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.